இன்றைக்கு ஏழைகள், இன்றைக்கு விவசாயிகள் இங்கே நகரப்புறத்தில் ஏழைகள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு பல பேர்களுக்கு வீடு இல்லாமல் இருக்கின்றது, காலி மனைகோடு இல்லாமல் இருக்குது. அப்படிப்பட்ட ஏழை மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், மலைவாழ் மக்கள், அவர்களுக்கெல்லாம் மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அடுத்த ஆண்டு அமைகின்ற பொழுது அற்புதமான காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். அத்தனை ஏழைகளுக்கும் காங்கிரீட் வீடு, பல லட்சம் மதிப்பில் அந்த காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். இப்ப இருக்கிற வீடு மாதிரி இல்ல. இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு கட்டி கொடுக்கின்ற வீடு இன்றைக்கு அந்த மக்கள் பாராட்டி பெறுகின்ற அளவிற்கு அந்த வீடு அமையும் என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அதே போல இந்த பகுதியில் இன்றைக்கு ஏழை மக்கள் நிறைந்த பகுதியாக இருக்கின்றது. அந்த ஏழை மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொடுக்க வேண்டும், வேலைவாய்ப்புகளை கொடுக்க வேண்டும். அதற்காக அதிமுக அரசு தேர்தல் நேரத்திலே அற்புதமான அறிவிப்பை வழங்க இருக்கின்றது என்ற மகிழ்ச்சியான செய்தியும் இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அதிமுக ஆட்சி இருக்கின்ற காலத்தில் நல்லா சிந்திச்சு பார்க்க வேண்டும். நான் தமிழகத்துடைய முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற பொழுது கடுமையான வறட்சி, சென்னையில் குடிப்பதற்கு கூட தண்ணீர் கிடையாது. வேலூரிலிருந்து ரயில் மூலமாக சென்னைக்கு தண்ணீர் கொண்டு சென்றோம். அப்ப கூட விலைவாசி உயரல. நாட்டு மக்களுக்கு தேவையான குடிநீர் தட்டுப்பாடு இல்லாம கொடுத்தோம். அதே போல கொரோனா ஒருத்தர் யாரும் பார்க்க முடியாது. ஒரு ஆண்டு வீட்டிலேயே அடைந்து கிடைக்கின்ற சூழ்நிலையில கூட விலைவாசி உயரல. அந்த காலகட்டத்தில் ஏழை மக்கள் பாதிக்க கூடாது என்பதற்காக ஒரு வருடம் ரேஷன் கடையில விலையில அரிசி, விலையில எண்ணெய், விலையில சக்கரை வழங்கிய அரசாங்கம் அதிமுக அரசு. ஆக ஏழைகள் பாதிக்க கூடாது என்பதை அதிமுக அரசு உன்னிப்பாக கவனித்து அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் பாதுகாப்பாக இருந்த அரசு அதிமுக அரசு. கண்ணை இமைகாப்பதை போல பாதுகாத்து ஏழைகளை பாதுகாத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அது மட்டுமல்ல, அம்மா உணவகத்தில் அந்த ஏழைகள், கர்ப்பிணி தாய்மார்கள், மாற்றுத்திறனாளிகள், முதியோர்களுக்கு அவள் வசிக்கின்ற இடத்திற்கு சுட சுட உணவு தயாரித்து வழங்கப்பட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். நாள் ஒன்றுக்கு 7 லட்சம் பேருக்கு உணவு கொடுத்தோம். இந்தியாவிலே ஒரு நாளைக்கு 7 லட்சம் ஏழைகளுக்கு உணவளித்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இப்படி மக்களுக்காக செயல்பட்ட அரசு அதிமுக அரசு. இன்றைக்கு அப்படி அல்ல. திமுக குடும்பத்துக்காக இருக்கின்ற அரசாங்கம் விடியா திமுக அரசாங்கம். நாட்டு மக்களுக்காக அல்ல. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாட்டு மக்களுக்காக இயங்கி வந்த அரசாங்கம், செயல்பட்ட அரசாங்கம். திராவிட முன்னேற்ற கழக அரசு வீட்டு மக்களுக்காக இன்றைய தினம் இந்த அரசு நடந்து கொண்டிருக்கிறது. சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கு அண்ணா திமுக ஆட்சியிலே எப்படி திட்டங்கள் கொண்டு வந்தோம், திமுக ஆட்சியிலே என்ன திட்டங்கள் கொண்டு வந்தா என்பதை இணைத்து பார்த்தாவே உங்களுக்கு புரியும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி என்று இன்றைக்கு மக்களால் போற்றப்படுகின்ற ஆட்சியாக இருந்தது. இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் சட்ட ஒழுங்கு பாதுகாக்கப்பட்டது. இன்றைய சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்கின்றது. சிறுமி முதல் முதியோர் வரை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஒரு மோசமான சூழ்நிலை. இன்றைக்கு திருவள்ளூர் மாவட்டத்தில் 20 நாள்ல 11 பாலியல் வன்கொடுமை நடந்திருக்குது. இந்த அரசாங்கம் சரியான நடவடிக்கை எடுக்கல. இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் நீங்கள் பார்க்க வேண்டும். இன்றைக்கு தொலைக்காட்சி பத்திரிகை எல்லாம் தங்க என்ன விலை, வெள்ளி என்ன விலைன்னு தான் வரும். இப்ப கொலை நிலவரம் என்னதான் இப்ப பத்திரிகை செய்தி, ஊடக செய்தி வந்து கொண்டிருக்கின்றது. இப்படி மோசமான அரசாங்கம் தொடர வேண்டுமா? நீங்களே தொடர வேண்டுமா? சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது. அது மட்டும் இல்ல, போதைப் பொருள் எங்கே பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை அதிகமாகிட்டது. இதனால் மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கிறாங்க. இந்த போதைக்கு அடிமையாகி அவர்களும் சீரழிகிறார்கள், அவை குடும்பமும் வீணாகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கு இந்த ஆட்சி இருக்கின்றது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இதை தடுப்பதற்கு இந்த அரசால் முடியவில்லை. ஏனென்று சொன்னால் இதில் பெரும்பாலும் ஆளுங்கட்சி சேர்ந்தவர்களை ஈடுபட்டிருக்கின்ற காரணத்தினால காவல்துறையால் கட்டுப்படுத்த முடியவில்லை. இதே நிதியில் 2020-22 என்று கருதுகிறேன். அங்கே காவல்துறை மானிய கோரிக்கை, சட்டமன்றத்தில் காவல்துறை மானிய கோரிக்கை நடைபெற்றது. முதலமைச்சர் தான் இதுக்கு, இந்த இலாக்காவுக்கு பொறுப்பாக துறை வைத்திருக்கின்றார். அந்த கொள்கை விளக்க குறிப்பில் 20வது பக்கத்தில் 2வது பேராவில் தெரிவிக்கப்பட்டிருக்குது. இன்றைக்கு
கண்டுபிடிக்கப்பட்டது பள்ளிக்கரியிலே கல்லூரிக்கரியிலே 2348 பேர் கண்டுபிடிக்கப்பட்டதாக இன்றைய முதலமைச்சர் அவருடைய கொள்கை விளக்க குறிப்பில் அவரே குறிப்பிட்டிருக்கார். ஆனா கைது செய்யப்பட்டது 148 பேர்.